வணக்கம், நான் தனலக்ஷ்மி. லாஸ்ட் எபிசோடில் பாக்டீரியா, வைரஸ் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த எபிசோடில் பாசிகள் ஆல்கேவை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பொதுவாக ஆல்கே என்றால் என்ன, அதாவது பாசிகள் என்றால் என்ன? வாட் இஸ் ஆல்கே? Algae is a thallus-like structure which is the autotrophic organism which bears the different types of chloroplast. So, a thallus-like structure which contains pigment and involves in the photosynthesis, that means autotrophic organism, it is called algae. So, evolutionல algae முதல்ல எங்கே வந்திருக்கணும், எதுலேருந்து அரைஸ் ஆயிருக்கணும் algae? ஸோ நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, ஆல்கேல என்ன இருக்குது? பிக்மெண்ட் இருக்குது. பிக்மெண்ட் இருந்தாலும் அது என்ன சொல்லுவோன்னா இட்ஸ் அ குளோரோபிளாஸ்ட். ஸோ எப்போ பிக்மெண்ட் இருந்துட்டு அது பிளான்ட் கிங்டத்தில் உள்ளே வந்துடுது. ஆல்கே இட் கம்ஸ் அண்டர் தி பிளான்ட் கிங்டம் அண்ட் திஸ் ஆல்கே மோஸ்ட்லி present in the water, especially in the ocean. Of course, it is present in the fresh water as well as the land also. Most abundant algae present in the water, that is in the ocean. Clear? அப்போது எங்கே வாழ முதல்ல ஹேபிட்டட் தெரியணும். ஹேபிட்டட் அண்ட் தென் ஹேபிட். ஸோ ஆல்கே வாழக்கூடிய இடம் எங்கே? கடல் பகுதி, நன்னீர் பகுதி மற்றும் நிலப்பகுதி. இதுதான் ரொம்ப முக்கியமானது. அண்ட் பாசிகள் தற்சார்பு ஊட்டமுறை இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. பாசிகள் பல்லுயிர் வாழ்களோட தற்சார்பு ஊட்டமுறை கொண்ட ஒரு உயிரினம் ஆகும். ஸோ ஒரு ஆல்கேல டிப்பிக்கல் ஒரு பிளான்ஸில் என்ன இருக்கணுமோ, ஒரு செல் வால், செல் மெம்ப்ரெயின், மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட், ரைபோசோம்ஸ், நியூக்ளியஸ் எல்லாமே இருக்குது. ஒரு டிப்பிக்கல் பிளான்ஸ் இருக்கும், அது எல்லாமே இருக்குது. ஆனால் ஒரு ப்ரிமிட்டிவ் பிளான்ட் நம்ம ஏன் ஒரு ஆல்கே சொல்கிறோன்னா, ஒரு பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ரூட், ஸ்டெம், லீஃப் எதுவுமே அதில் கிடையாது. அதான் எடுத்து நம்ம என்ன சொல்லணும், thallus-like structure. Algae is the thallus-like pigmented autotrophic organism. That's all. ரொம்ப சிம்பிளாக டெஃபினேஷன் கொடுக்கணும்னா இப்படி தான் கொடுக்கணும். ஒரு பயோ மேக்ரோ மாலிகுல் படிக்க வேண்டிய விஷயத்தை எதுக்கு ஆல்கேல பார்க்கணும்? ஏன்னா எல்லாமே இந்த ஆல்கேயோட ஸ்ட்ரக்சரை படிக்கும் போது ஆல்கல் செல்ல மெடப் ஆஃப் எனக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு கார்போஹைட்ரேட் எதுலேருந்து வருதுன்னு எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா குளுக்கோஸோடைய பாண்ட் நேச்சர். அங்கே கிளைசாடிக் பாண்ட் யாருன்னு சொன்னால் 2 குளுக்கோஸ் மாலிகுல்ஸ் பிணைப்பை ஏற்படுத்த அதுக்கு நம்ம கொடுக்குற பேர் தான் கிளைகோசிடிக் பாண்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய குளுக்கோஸ் வந்து கிளைகோசிடிக் பாண்ட் பண்ணுறதுனால தான் லைக் a chain மாதிரி ஃபார்ம் ஆகுது. the long chain which gives the new structure framework of the algae that is called a cell wall to give the production of the internal organelles. And move on to the internal part of the inner cell wall. It is the plasma membrane or cell wall is present. Now move on to cell membrane. ஸோ நிறைய பார்த்துட்டோம், வாட் இஸ் மேட் அப் ஆஃப் செல் மெம்ப்ரெயின் எல்லாம் பார்த்துட்டோம். சேம் இந்த லிப்பிட்ஸ் பாண்ட் நேச்சர் வித் தி ப்ரோட்டீன்ஸ் அண்ட் தி என்டையர் plasma is formed. But here in the plasma it's a selectively permeable membrane. It not allow everything, all the molecule get into the cell. இது யூனிக் ஃபீச்சர் என்னென்னா, எல்லா பிளான்ட்ஸ் எல்லாம் லைக் ஆல்கேக்கும் சேம் யூனிக் தான். எங்கே டிஃபர் ஆகிறாங்க எல்லாருமே, that is a genetic makeup which is responsible for the plant will show the chlorophysi, the plant show the paleophysi, the plant show the red algae. அது பச்சை பாசியாக இருக்கிறதும் பழுப்பு பாசியாக இருக்கட்டும் இல்லை சிவப்பு பாசியாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் அதோடைய ஜெனட்டிக் மேக்கப், ஜெனட்டிக் மெட்டீரியல். ஸோ அது கொடுக்குற அந்த இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங். ஸோ எவல்யூஷனில் ஒரு ஆர்கானிசமும் எந்த பிக்மெண்ட்டை எப்படி வச்சுருக்கணும். ஸோ க்ரீன் பிக்மெண்ட் பிகாஸ் ஆஃப் தி குளோரோபிளாஸ்ட் அப்படி இருக்குன்னா, அந்த குளோரோபிளாஸ்டில் பிக்மெண்ட் எங்கே இருக்கும்? குளோரோபிளாஸ்டில் குளோரோஃபில் பிக்மெண்ட் present in the thylakoid. We never say that word. Chlorophyll pigments are present in the stroma. So chloroplast it's a organelle. எவல்யூஷனில் ஒரு ஆல்கேல தான் குளோரோபிளாஸ்ட் வந்து நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த குளோரோபிளாஸ்ட் it is what? It's a endosymbiotic association of the bacterial cell. ஒரு பாக்டீரியல் தான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கு ஒரு குளோரோபிளாஸ்டான்னு சொல்கிறாங்க. எப்படி? எஸ்எல் வித்தின் எஸ்எல் நம்ம சொல்கிறோம். எஸ்எல் வித்தின் எஸ்எல் இட் இஸ் கால்ட் அஸ் குளோரோபிளாஸ்ட் அண்ட் மைட்டோகாண்ட்ரியா. ஏன் நம்ம எப்போ ஒரு செல்லுன்னு சொல்லுவோம்? எப்போ அதுக்கு ஜெனட்டிக் மெட்டீரியல் இருந்தால் தான் நம்ம செல்லுன்னு சொல்ல முடியும்.
அது செல்வால் இருக்கட்டும், பிளாஸ்மா எல்லாமே இருக்கட்டும். ஆனால் இதெல்லாம் இருந்தால் கூட ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல் இல்லைன்னா we cannot say it's a cell at all. ஸோ நம்ம ஏன் லிவிங் செல், நான் லிவிங் செல் ஒரு வைரஸ்க்கு கொடுக்குறோம் ஜெனட்டிக் மெட்டீரியல் இருந்தாலுமே? ஏன்னா அதுக்கு மெட்டபிள் ஆக்டிவ் இல்லை, ரிப்ளிகேஷனே இல்லை. ஜெனட்டிக் மெட்டீரியல் இருந்தும் ரிப்ளிகேஷன் பண்ண முடியலை. ஸோ we cannot give it what லிவிங் சொல்ல முடியலன்னு சொல்கிறோம். அது மெட்டபிள் ஆக்டிவ் இருந்தால் மட்டும் லிவிங் சொல்ல முடியும். அந்த யூனிக் கேரக்டர் இட் இஸ் கிவன் பை தி வாட் டிஎன்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியல். அந்த டிஎன்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியல் கொடுக்குற என்சைம்ஸ். ஸோ ஈவன் அதுக்கு டிஎன்ஏ இருந்தாலுமே அதுக்கான என்சைம்ஸ் இல்லை. ஸோ மெட்டீரியல் ப்ராப்பராக போக முடியாது வைரஸில். பட் டிப்பிக்கல் பிளான்ட்டில் நம்ம எடுக்கிற ஃபஸ்ட்டு பிளான்ட் எதுனா பாசிகள், ஆல்கே. Such a beautiful topic about this algae. You must understand that the plant which shows the thallic structure of the abundant of the pigment that is rich of the chlorophyll pigments. அதனால தான் இந்த உலகத்தில் அதிகமாக கார்பன் ஃபிக்சேஷனில் இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு ஆர்கானிசம் சொல்கிறது யாருன்னா algae, because it completely filled with the chloroplast organelle and with the chlorophyll molecule. See, if you see like a bryophytes or angiosperms, in the bryophytes there is no root stem leaf at all. In the evolution point of view, the first time pteridophytes only express the stem root leaf structure. So vascular plants and non-vascular plants, algae vascular tissue கிடையாது, bryophytes vascular tissue கிடையாது. But the first term stellar evolution, the vascular tissue which arises only from the pteridophytes. Then how does the algae and bryophytes transport the food and water molecules? இங்கே யூனிக்கான ஒரு ஃபீச்சர் என்னென்னா டிஃப்யூஷன் மெத்தடில் தான் அதுக்கான டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசம் எதுக்கு நடக்குது, ஆல்கேக்கும் நடக்குது as well as what bryophytesக்கும். ஸோ சிம்பிள் அப்சர்வேஷன் பை தி thallic structure. இதெல்லாம் ஜென்ரல் ஃபீச்சர்ஸ். See, when you are going to learn about the algae, இந்த மாதிரி ஜென்ரல் ஃபீச்சர்ஸ் கம்பேர் பண்ணி தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஆல்கே எடுத்துக்கிறோம், ஒரு ப்ரையோ எடுத்துக்கிறோம், டெரிட்டோ எடுக்கிறோம், எப்படி இதெல்லாம் எதுலேருந்து எப்படி டிஃப்ரென்ஷியேட் ஆகிறாங்க, ஏன் இந்த ஆல்கே ப்ரிமிட்டிவ் சொல்கிறோம் ஒரு பிளான்ட்டில், அப்போ அது அடுத்த ஸ்டேஜ் யார் போக போகிறாங்க, bryophytes. அப்போ ஆல்கேல செல்லோட்ஸ் செல்லுலோஸ் அண்ட் plasma membrane, other organelles present, மைட்டோகாண்ட்ரியாவில் என்ன இருக்குது, ஏன்னா ஒரு பாக்டீரியாஸ்லேருந்து அரைசானது நம்ம யாரும் சொல்கிறோம் குளோரோபிளாஸ்ட் as well as what மைட்டோகாண்ட்ரியா. இந்த குளோரோபிளாஸ்டில் குளோரோஃபில் மாலிகூல்ஸ் ஆர் present only in the thylakoid. ஸோ கொஸ்டின் கேட்பாங்க ஸ்ட்ரோமா தான் கூட தான் நீங்கள் ஆன்சர் பண்ணக்கூட தப்பு. ஸ்ட்ரோமா இட்ஸ் அ aqueous fluid region. It does not have, it has only dissolved substances. It has what? DNA. It has ribosomes. It has RNA and other enzymes, proteins. But there is no chlorophyll molecules in the stroma. நீங்கள் இதை இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அது ப்ரையோஃபைட்ஸாக கேட்கட்டும், இல்லை டெரிட்டோஃபைட்ஸாக கேட்கட்டும், இல்லை ஜிம்னோஸ்போம், ஈவன் ஏஞ்சியோஸ்போம்ஸ் எதை வேணால் கேட்கட்டும், இது சேம் கான்செப்ட் தான் பிளான்ட் ஃபுல்லாகவே. ஸோ ஒரு ஆல்கேல அந்த பிளான்ட்டோடைய மார்ஃபாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர்லேயும் அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சர் நீங்கள் கிளாரிட்டியாக இருந்துட்டிங்கன்னா வெரி ஈஸி டு ஆன்சர் இஃப் தே ஆஸ்க் எனி கொஸ்டின். ஒரு பிளான்ட்டில் அமினோ ஆசிட்ஸ் இருக்கும், அந்த அமினோஸ் எல்லாம் பாண்ட் பண்ணணும். அந்த பாண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சீக்வன்ஸ் வேணும். அந்த சீக்வன்ஸ் யார், எம்ஆர்என்ஏ. அந்த எம்ஆர்என்ஏ எங்கேருந்து வருது, உங்களுக்கு நியூக்ளியஸ்லேருந்து சைட்டோசிஸ்க்கு வருது. இந்த எம்ஆர்என்ஏ கூட போய் ரைபோசோம் பைண்ட் பண்ணலைன்னா என்னால் எல்லா அமினோ ஆசிட்ஸையும் பாண்ட் பண்ண வைக்க முடியாது. அப்போ எல்லா அமினோ பாண்ட் பண்ணலைன்னா எனக்கு ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்காது. ப்ரோட்டீன் இல்லைன்னா மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி ப்ராப்பராக எங்கே நடக்காது, உங்களுக்கு அந்த பிளான்ட்டில் நடக்க சான்ஸ் இல்லை. Clear now? So protein synthesis, it's very important character of that algae. And இதில் தற்சார்பு ஊட்ட முறையில் கடல் நீரிலே வாழக்கூடிய உயிரினங்கள் கிராசிலேரியா, சர்க்காசம். நன்னீர் ஃபிஷ் வாட்டரில் வாழக்கூடியது பார்த்தீங்கன்னா ஈடகோனியம், தமிழில் ஊடகோனியம் சொல்லுவோம், யூலோத்ரீட்ஸ். மேலும் சில நேரத்தில் வாழ்வு லேண்டில் இருக்கும், அதுக்கு நம்ம கொடுக்க பேர் ஃப்ரெச்சில்லா வவுச்சீரியா. You have to remember this one. Algae mostly
live in the ocean. Most abundant algae in the ocean. Clear? And already உங்களுக்கு சொன்னது carbon fixation involved organism algae. O2 fixation, that is what? O2 atmosphere fix பண்ணுறது cyanobacteria. இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. சைனோபாக்டீரியா இல்லைன்னா எனக்கு O2 கிடையாது அட்மாஸ்ஃபியரில். O2 இல்லைன்னா ஹியூமன் பீயிங்ஸுக்கு ப்ரீத் பண்ணுறதுக்கு O2 கேஸே கிடையாது. ஸோ இனிஷியல் ஸ்டேஜ் சைனோபாக்டீரியா இனிஷியேட் பண்ணுச்சு. இப்போ ப்ரையோஃபைட் ஸ்டேட்டோஃபைட் என்ஜஸ்ட் எல்லாமே என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா O2 ரிலீஸ் பண்ணுது. ஏன் ரிலீஸ் பண்ணணும்? What is the reason of the releasing of the O2? So when the first process is taking place, during that time, the water molecules are break down. Once the water molecules break down, the hydrogen is source of the protons and electrons. Now the O which is released from the water molecule, and that will be comes out through the stomata. That gas entered the atmosphere. இதுதான் அதுக்கு தேவையில்லை. அதுக்கு தேவையான அளவுக்கு O2 எடுத்துக்கிட்டு மீதி O2 வெளியே ரிலீஸ் பண்ணிடும். அப்போ அதுக்கு எங்கே O2 தேவைப்படும்? அதுக்கு எங்கே O2 தேவைப்படும்னா ரெஸ்பிரேஷனில் சுவாசத்துக்கு மட்டும் O2 தேவைப்படும். அந்த இடத்துல அதை யூஸ் பண்ணிக்கும். ரிமைனிங் O2வை ரிலீஸ் பண்ணிடும். ஸோ இப்படி தான் நமக்கு O2 கிடைக்கிது. ஒரு பாக்டீரியா மூலயமாவும் தென் அதர் ஹையர் பிளான்ட்ஸ்ல நமக்கு O2 கிடைக்கிது. பட் அதிகமான CO2 ஃபிக்சேஷன், இது அதிகமாக CO2 ஃபிக்சேஷன் இன்வால்வ் ஆகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா algae. Clear? And move on to the இந்த டயக்ராமில் பாருங்கள் பிக்சரில் அனிமல்ஸோட வந்து லீவ் பண்ணுதுன்னு சொல்கிறோம் ஒரு algae. சி குளோரல்லா ஒரு குளோரோஃபைசி algae, அது அகாஓட்டூனியா. அகாஓட்டூனின்னு சொல்லும் போது எண்டோ பேராசைட். ஸோ உயிரியாக வாழுதான். பேராசைட் உயிரியது அவ்வளோதான். ஸோ குளோரல்லா என்னும் பாசி ஹைட்ரா மற்றும் கடற்பஞ்சுகளில் விலங்கு உயிரிகளாகவும் வாழ்கிறது. ஸோ எக்ஸாமில் கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி 2 things. ஒன் இஸ் பாசிகள் எந்த அனிமலோட வந்து உங்களுக்கு உயிரியாக வாழுது. ஒன்று ஹைட்ரா, இன்னொன்று கடற்பஞ்சுகள். இந்த ரெண்டு எதில் வருது பார்த்தீங்கன்னா இன்வெர்டிபிரேட்ஸ். ஸோ வாட் இஸ் இன்வெர்டிபிரேட்ஸ் எக்ஸாக்ட்லி? முதுகு நாணற்றவை. முதுகு நாணற்றவை வெர்டிபிரேட் காலமே கிடையாது. நான் வெர்டிபிரேட்ஸ். இந்த நான் வெர்டிபிரேட்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் யார்? போரிஃபீரா. இந்த போரிஃபீரா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கிளாஸ். அதில் தான் உங்களுக்கு கடற்பஞ்சுகள் வருது, ஸ்பாஞ்ச் வருது. இந்த கடற்பஞ்சுகள்லையும் ஹைட்ராலையும் உயிரியாக வாழக்கூடியது குளோரெல்லா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மொலஸ்கா, இதுவும் அது இன்வெர்டிபிரேட்ஸ் அனிமல். ஸோ மொலஸ்கா மினோடிகள். மினோடிகள் ஓடுகளை வாழக்கூடியது கிறிஸ்பேட்டா, கிளாடோஃபோரா கிறிஸ்பேட்டா. ஸோ உங்களுக்கு கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா இதான் கேட்பாங்க. ஆல்கே ஆட்டோட்ரோபிக் ஆர்கானிசம் அண்ட் மோஸ்ட்லி குளோரெல்லா இஸ் ஃபார் எண்டோசோயிக் அலைஃப், உயிரி. ஸோ உயிரிக்கும் எண்டோபேரஸ் ஒரு there's a difference there. ஒட்டுணின்றது வேறு, தென் உயிரியாக வாழ்றது வேறு. எண்டோசோயிக் லைஃப் இன் ஹைட்ரா, which one? Chlorella. And sponges, whereas Cladophora crispata is on the shells of the mollusk, that you have to remember it. Okay? And இதில் MO பார்த்தசாரதி நிறைய சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை பற்றி டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நிறைய பாசிகளை பற்றி படிச்சிருக்காங்க. முக்கியமானது யாருன்னா நம்மளுடைய இந்திய பாசில் தந்தை என்று அழைக்கப்படுவார் MO பார்த்தசாரதி. 1886 1963. இவர் பாசிலின் அமைப்பு, செல்லியல், இனப்பெருக்கம், வகைப்பாட்டியல் ஆகியவற்றை பற்றி ஆய்வுகள் மேற்கொண்டார். இவர் தான் பார்த்தீங்கன்னா வால்வகேல்ஸ் பற்றி தனி கட்டுரை, அதாவது மோனோகிராஃப், நம்ம டேக்ஸானமி கீ சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. மோனோகிராஃப் வெளியிட்டுள்ளார். யாரை பற்றி? வால்வகேல்ஸ். ஆல்கேலியே இந்த வால்வகேல்ஸை பற்றி தனி கட்டுரை எழுதினவ யாருன்னா இந்திய பாசின் தந்தை அழைக்கப்படக்கூடிய MO பார்த்தசாரதி. இது கொஸ்டின் கேட்பாங்க. இதில் 3 கேள்வி தான் உங்களுக்கு முக்கியம். இந்திய பாசின் தந்தை யார், அண்ட் தென் பாசிகளேயில் வால்வகேல்ஸுக்கு தனி கட்டுரை எழுதியவர் யார், இவ்வளோதான். ஃப்ரெச்சில்லா அண்ட் எக்பலோசிஸ்டாப்சிஸ், கெராசைஃபான், சில்டஸ்கேப், சாப்சிஸ், இது எல்லாமே இவர் கண்டுபிடிச்ச புதிய பாசிகள். See this one. ஆல்கே பற்றி படிக்கிற பேருக்கு நம்ம என்ன கொடுக்குறோன்னா ஆல்காலஜி ஆர் பைக்காலஜி. The study of algae is called algae or phycology. So some of the eminent algologists, நம்ம யார் சொன்னோம்? F.E. Fridge.
நம்ம யூஸ் பண்ணுற கிளாஸிஃபிகேஷனை யார் வந்து நம்ம சொல்லலாம், ஃப்ரிட்ஜ் தான். ஸோ எஃப்இ ஃப்ரிட்ஜ், எஃப்இ ரவுண்ட், ஆர்இ லீ, எம்ஓ பார்த்தசாரதி, ஐயங்கார், எம்எஸ் ரெண்டாவோ, ஒய் பரத்வாஜா, விஎஸ் சுந்தரலிங்கம் and டிவி தேஷ்காச்சாரி. They are the eminent scientists who did enormous work in this field of algaology. Yes. Yeah. Now, general features. இதை நான் நிறைய உங்களுக்கு சொல்லிட்டேன், பொது பெண்களை பற்றி ஏற்கனவே உங்களுக்கு நிறையா சொல்லிட்டேன். இப்போ அதில் கூடிய முக்கியமான விஷயம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாசிகளில் வந்து அளவு, வடிவம், அமைப்பில் மாறுபாடு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். அப்படி மாறுபாடு அடைந்த அந்த உயிரினர்களை ஒரு லிஸ்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு செல்லாக இருக்கும், நகரும் தன்மை இருக்கும். எக்ஸாம்பிள் கிளமிடோமோனாஸ். ஸோ யூனிசெல்லுலார் மோட்டைல் கிளமிடோமோனாஸ், யூனிசெல்லுலார் நான் மோட்டைல் குளோரெல்லா, காலனி மோட்டைல் வால்வார்ட்ஸ், காலனி நான் மோட்டைல் ஹைட்ரோடிக்டியான். ஸோ குழல் அமைப்புடையது. வவுச்சீரியா கிளைத்தலற்ற இழை வடிவம் கொண்டது ஸ்பைரோகைரா. ரொம்ப முக்கியம், குழல் வடிவமுடையது வவுச்சீரியா, கிளைத்தலற்ற பிரான்ச்சஸே இல்லை ஸ்பைரோகைரா. இதில் பாருங்கள், இந்த டயக்ராமில் குளோரெல்லா பாருங்கள், நோ ஃப்ளஜெல்லா. லெமினஸ் ஃப்ளஜெல்லா இருக்குது, அண்ட் தென் வாட் பைனாய்டு இருக்குது, குளோரோபிளாஸ்டும் இருக்குது. ஸோ பைனாய்டு வந்து யூனிக் ஃபீச்சர். இதை தவிர எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூக்ளினால இருக்கும். இட்ஸ் அ ப்ரோட்டிஸ்டா அனிமல். யூக்ளின்லாம் it is a unicellular eukaryotic organism. It can act both autotrophic and heterotrophic organism. லைட் இருக்கும் போது அந்த யூக்ளினா என்ன பண்ணோம்னா ஆட்டோட்ராஃப் பண்ணும். லைட் இல்லாத போது ஹெட்ரோட்ரோஃபிக் ஆர்கானிசமாக இருந்து அதர் அனிமல்ஸை ஃபுட்டாக எடுத்துக்கும். ஸோ யூக்ளினா இஸ் கம்ஸ் அண்டர் தி வாட் ப்ரோட்டிஸ்டா கிங்டம். அண்ட் கிளமிடோமோனாஸ் இந்த பையனோட எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டிஸ்டாவில் யூக்ளினா இருக்குது. லைக் வாய்ஸ் இங்கே எங்கே இருக்கலாம் கிளமிடோமோனாஸில் பைனான் குளோரோபிளாஸ்ட் இருக்குது. ஓகே. அண்ட் தென் வவுச்சீரியா, நான் ஆல்ரெடி குழல் வடிவம்னு சொல்லியிருந்தேன். இந்த குழல் வடிவத்தில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊகுனியம் அண்ட் ஆந்திரிடியம். ஃபர்ஸ்ட் டைம் செல்ஸ் ஆர்கான்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன் நம்ம எங்கே பார்க்கணும், ஆல்கேயில். எக்ஸாக்ட்லி ஆந்திரிடியம் அண்ட் ஊகோனியம். இந்த ஆந்திரிடியம்ன்றது மேல் செட்ஸ் ஆர்கன், ஊகோனியம் ஃபீமேல் செட்ஸ் ஆர்கன். அது உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். ஸோ ஆந்திரிடியம் அண்ட் ஊகோனியம் வேர்ட் மாதிரி நம்ம ஆல்கில் யூஸ் பண்ணுறோம். இந்த லேட்டஸ்ட் ஸ்டேஜில் நம்ம ஒரு டெரிட்டோஃபைட் ஸ்டேஜ்மெண்ட்ஸ் போகணும். ஆந்திரிடி அண்ட் ஆர்கிகோனியன்ற வேர்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிரும். அண்ட் மூவ் ஆன் டு தி ஏஞ்சியோஸ்போம்ஸில் வரும்போது நம்ம ஆண்ட்ரீஷியம் அண்ட் கைனீஷியம். இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியணும். ஒரு ஆல்கேயில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஏஞ்சியோஸ்போம்ஸ் வரைக்கும் போகிற வரைக்கும் நான் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு டெக்னிக்கல் வேர்ட்ஸை எப்படிலாம் மாறிட்டே வருதுன்னு பார்க்குறோம். ஒரு செட் சர்க்கம்ஸ் முதல் கொண்டு நம்ம பார்க்குறோம். அதிகமாக வந்து ஏசெக்ஷுவல் ஸ்டேஜில் இன்வால்வ் ஆகிறது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிமேட்டிவ் பிளான்ட் சொல்கிற ஆல்கே தான், இந்த ப்ரையோஃபைட்ஸ் எல்லாமே. ஸோ ஆல்கேயோட யூனிக் ஃபீச்சர் இட்ஸ் அ சிம்பிள் ஸ்ட்ரக்சர், தட்ஸ் இட். கிளைத்த வடிவம், இழை வடிவம் பிரான்ச்சாக இருக்குது. தென் எப்படி இருக்கா, நல்லா உங்களுக்கு இழை வடிவத்தில் இருக்குது, கிளாடோஃபோரம். வட்ட வடிவம் ரவுண்டு, கோலியோகீட். இரு வடிவம் அதாவது ரெண்டு ஷேப்பில் இருக்கும், ஃப்ரிச்சில்லா. லீஃப் மாதிரி இருக்கும், அல்வா. கெல்ப் எனப்படும் ராட்சத கடல் பாசிகள். கெல்ப் ராட்சத கடல் பாசிகள். லாமினேரியா, மேக்ரோசிஸ்டிஸ், இது ரொம்ப முக்கியம். கெல்ப் எனப்படும் ராட்சத கடல் பாசிகள். கண்டிப்பாக அந்த கொஸ்டின் கேட்பாங்க. கெல்ப் எனப்படும் ராட்சத கடல் பாசிகள். லாமினேரியா, மேக்ரோசிஸ்டிஸ் போன்ற உடல் அமைப்புகளை கொண்டு காணப்படுகின்றன. அண்ட் தென் see this picture, I said you this ஈரகோனியம். இது வந்து குளோரோஃபைசி கிளாஸில் வரும். கோலியோகீட், தென் ஃப்ரிச்சில்லா, ரெண்டு வடிவத்தில் இருக்குன்னு சொன்னேன். அல்வா பாருங்கள், அல்வா, ஃபியூக்கஸ் அண்ட் சர்க்காசம். சி இந்த கேப்சல்ன்ற வேர்டை நீங்கள் வேறு எந்த ஆக்டர்ஸும் பார்க்க முடியாது எக்ஸப்ட் ஈரகோனியம். ஹோல்டு ஃபாஸ்ட் ஈரகோணத்துலையும் இருக்குது, தென் வாட் ஃபியூக்கஸ்லையும் இருக்குது. சர்க்காசம் இஸ் a unique feature. It's look like a plant, that means it has what branched shape. பார்க்க லீஃப் மாதிரி இருக்கும், ஆனால் லீஃப் இல்லை இல்லையா. அண்ட் ஏர் பிளடர் இருக்குது. அண்ட் த மீன் டைம் வேறு எதுலையுமே ஏர் பிளடர் கிடையாது. பட் ஏர் வெசிக்கல்ஸ் மட்டும் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூக்கஸில் இருக்குது. ஸோ எவல்யூஷன் பாயிண்ட் ஆஃப் வியூலையே குளோரோஃபைஸ் வந்து பெயோஃபைஸ்ன்னு ஏன் கொடுக்குறோன்னா அது கலரிங் மட்டும் கிடையாது, அதோடைய குளோரோஃபில் பிக்மெண்ட் மட்டும் கிடையாது, அதோட மோட்டிவ் நான்மெண்ட் மட்டும் கிடையாது, ஈவன் அதோட ஸ்ட்ரக்சர் வைஸும் அது டிஃபராக இருக்கும் கம்பேர்ட் டு தி குளோரோஃபைசி.
ஸோ எவல்யூஷனில் எனக்கு ப்ரையோஃபைட்ஸ் வரணும், அதுக்கு கொஞ்சம் ரைஸ் ஆகுதுன்னு சொல்கிறோம். ரைசைட்ஸ் கிடையாது ஆல்கேயில். அப்போ ரைசைட்ஸ் எப்படி வரும்? எவல்யூஷன் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் அந்த பிளான்ட்டோடைய பாடியில் சேஞ்ச் நடக்குது. அந்த சேஞ்ச் அப்படின்னா ஜெனடிக் மெட்டீரியல் சேஞ்ச் நடக்குது. இப்படி வந்தது தான் ப்ரையோஃபைட்ஸ். கிளியர்? திஸ் இஸ் தி தாலஸ் ஆர்கனைசேஷன் ஆஃப் இன் அனிமல். And today we discussed about algae. What is algae? What is the general structure of the algae? அதாவது ஆல்கேல வந்து என்னென்ன டைப்பில் இருக்குன்றதை பார்த்தோம். குளோரோஃபைசி, பியோஃபைசி, ரோடோஃபைசின்ட்டு. அதுக்கப்புறமா தாலஸோடைய ஸ்ட்ரக்சரை பார்த்தோம். ஜென்ரல் ஃபீச்சர்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதர் யூனிக் ஃபீச்சர்ஸ், தட் இஸ் செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன், ரீப்ரொடக்ஷன், அண்ட் அது எப்படி ஃபோட்டோஸில் இன்வால்வ் ஆகுது, தென் அதுக்கு வந்து ஐசோகேமி, அனைசோகேமிலாம் என்னன்றதை நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த கிளாஸில் நம்ம பண்ண இந்த டிஸ்கஷன் இட்ஸ் a basic concept about the algae which evoluted from the cyanobacteria. That is very important to understand this algae. So இந்த கிளாஸ் உங்களுக்கு கிளாரிட்டியாக இருந்துக்கும் நம்புகிறேன். Thank you so much. Take care.